ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் 60. இப்போ மணி 11:30. நான் காலையில் எடுத்த வீடியோலாம் நான் எதுவுமே அப்லோட் பண்ணல. ஏதோ இருக்கிறதா நான் காமிச்சிட்ருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு கத்திரிக்காய், அவரைக்காய், அந்த கொட்டை இருந்தது, அவரைக்காய் க்ளீன் பண்ண அந்த அவரைக்கொட்டையும் நார்மல் அவரைக்காயோட கொட்டை, கத்திரிக்காய் ஒரு 5-6 கத்திரிக்காய் போட்டு தேங்காய் அரைச்சி சோம்பெல்லாம் போட்டு தாளித்து குழம்பு வச்சுருக்கேன். அதிலே ஒரு 3 முட்டையை வந்துட்டு வேக வச்சு போட்டு எங்கள் வீட்டில் போய் கார குழம்பு இந்த மாதிரி குழம்பு வச்சா அந்த பாயில்டு எக் இதில் போட்டு சாப்பிடுவோம். எத்தனை பேர் அந்த மாதிரி வீட்டில் சாப்பிடுவீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். யாருக்கு பிடிக்கும் அந்த மாதிரி அப்படின்ட்டு. இங்கே வந்துட்டு இப்போ தான் அரிசி கழுவி போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டே போட்டுக்கணும், போடலை, இப்போ தான் போட்டேன். ஓகே, மழை வர மாதிரி இருக்குது வெளியில். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழைய சாதம் வத்தலும் வெங்காய வடகம் போட்டு கொண்டு போய் காய போட்டு வந்த உடனே மழை வர மாதிரி இருக்குது. இங்கே வந்துட்டு அவரைக்காய் தான் தேங்காய் போட்டு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து பொரியல், ரசம் இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லஞ்சு. கத்திரிக்காய் தேங்காய் அரைச்சி குழம்பு, பாயில்டு எக்கு, அவரைக்காய் பொரியல், அப்புறமா இந்த ரசம், இங்கே வந்துட்டு தயிர், இங்கே வந்துட்டு இந்த பழைய சாதம் வத்தல். இவ்வளோண்டு இவ்வளோ வத்தல் தான் இருந்தது. இந்த காயப்போட்டு எடுத்துட்டேன். சூப்பராக இருக்குது, அதையே வேஸ்ட்டு பண்ணணும்னு. அடுத்து இங்கே கடையில் வாங்கின வத்தலுமே கொஞ்சமாக பொரிச்சு வச்சுருக்கேன். இதான் இங்கே தயிர் இருக்குது. அப்புறம் சாதம் இங்கே வேகுது. அப்புறம் சப்பாத்தி போடணும். இதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி லஞ்ச். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நைட்டு ஒரு 2.5 கிலோ சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் உரித்து காலையில் வடகம் போடுறதுக்காக அரிசி ஊற வச்சு எடுத்து வெயிலில் போட்டுச்சுக்க. வெயிலே இல்லை எங்கள் வீட்டில். இந்த தண்ணி தான் பிழிஞ்சு இருக்குது மீதி. ஈவினிங் போயிட்டு கொண்டு வந்து அதிலே போடணும். ஏற்கனவே அந்த ரெசிபி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து என்னோடய பொண்ணுக்கு ஒரு பெரிய சப்பாத்தியாக ஒன்று போட்டாச்சு. அவரைக்காய் பொரியலும், கத்திரிக்காய் குழம்பு, ஒரு முட்டையும் வச்சுட்டேன். இங்கே வந்து டின்னர் பாக்ஸ் என் பையனுக்கு ஒரு 2 சப்பாத்தியும் ஒரு முட்டை கொஞ்சமாக குழம்பு வச்சுருக்கேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே தொட்டுக்க இல்லை. அதை தான் சாப்பிடணும். ஏன்னா பொரியல் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் போட்டது கெட்டுடும். நைட்டு 9 மணிக்கு சாப்பிடுது. அதுக்கு தான் அதோட குழம்போடு நிறுத்திட்டேன். அடுத்து இங்கே எனக்கு சாப்பாடு வச்சுக்கிறேன். மணி 2 மணி ஆக போகுது. சாதம் வச்சு கொஞ்சமாக வந்து குழம்பும், அவரைக்காய் பொரியல், முட்டை வந்து ஒரு பாதி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வத்தல் வச்சுக்கிட்டு தயிர், ரசம் இருக்குது, ஊற்றி சாப்பிடணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.